Hi students, நான் இப்போ எக்ஸைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் என்ன பாருங்க, சால்வ் சம் தான் கொடுக்குறாங்க. 23 x less than 100. சால்வ் ஆகும் தெரியும் உங்களுக்கு, x ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ x less than பண்ணலாம், இந்த 20 டிவைல கொண்டு வரலாமா? இப்போ டிவைட் பண்ணலாமா? 100 எழுதிட்டு போகலாமா? இப்போ நம்ம எத்தனை டைம் வரும்? கண்டிப்பாக 4 டைம்ஸ் வருமா? 4 3 12 இருமே 1 8 9 வருமா? 8 வருமா? 0. இப்போ 3 பண்ண அதாவது 80 வருது, 8 நமக்கு 3 டைம்ஸ் வரும், எவ்வளோ 16 வரும். ஸோ இதே போதும் நமக்கு. அப்போ எக்ஸ் லெஸ் தென் அது 4.3. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் அதுலேயே பாருங்க என்ன இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பராக இருந்தால் நமக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ இவங்க நம்ம நினைக்கிறோம் எக்ஸ் லெஸ் தென் 4.3 சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது, கண்டிப்பாக இந்த 0.3 ஒரு சான்ஸ் இல்லை. அதில் நேச்சுரல் நம்பர் நமக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தானே. அப்போ எக்ஸ் நம்பர் நமக்கு 1லேருந்து 2 3 4 அதான். லெஸ் தென் 4 சொல்லும்போது 4 நம்பர் தான் ஒரு சான்ஸ் இருக்கும் நேச்சுரல் நம்பர் பொறுத்த வரைக்கும். செகண்ட் நம்பருங்க, எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் சொல்லிட்டாங்க. அப்போ இன்டிஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது நமக்கு டெசிமல் சான்ஸ் இருக்காது. பட் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரலாம் இல்லையா. அப்போ லெஸ் தென் 4 சொல்லும்போது நம்ம நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வரும். அப்போ நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி போகலாம். எங்கேருந்து? 4லேருந்து. ஏன் 4லேருந்து? ஏன்னா நமக்கு எது வராது, கண்டிப்பாக 0.3 வருது சான்ஸ் இல்லை, 0.1 0.2 வருது சான்ஸ் இல்லை. அப்போ 4 இன்க்ளூட் ஆகலாம். ஏன்னா 4.3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை இங்கே இந்த இடத்துல. அப்போ நமக்கு கண்டிப்பாக 4 வந்துடலாம், ஏன்னா 4 இன்டீஜர் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் வருங்களா. இப்போ தேர்ட் சம் இல்லாமா? தேர்ட் இதே மாடல் தான் அப்படியே, அதுவும் சால்வ் சம் தான். 2x minus 2x greater than or equal to 9. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே ப்ளஸ் 2x இருக்கணும். அப்போ மைனஸ் மட்டும் நமக்கு இது ப்ளஸ் 2x ஆகும். இந்த சிம்பிள் நீங்கள் மாற்றிடணும். ஏன்னா மைனஸ் மல்டி பண்ணும்போது சின்ன வேல்யூ பெரிய வேல்யூவும் பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் 9 போட்டலாமா எங்கே? அப்போ எக்ஸ் லெஸ் than or equal to வரும் மைனஸ் 9/2. அப்போ எக்ஸ் நமக்கு லெஸ் than or equal to வரும் மைனஸ் 4.5 வந்துருமா? மைனஸ் 4.5. இப்போ ஃபர்ஸ்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பருங்க ஆன்சர்? எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரியல்னா எல்லாமே டெசிமல் எல்லாமே வருவாங்க இல்லையா நமக்கு. அப்போ மைனஸ் 4.1 லெஸ்னா இப்போ லெஸ்னா எங்கே போகும் நமக்கு வந்து நம்பர் லைன் உங்களுக்கு தெரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், மைனஸ் 4 இங்கே இருக்கும் இல்லையா, ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ நம்ம லெஸ் சொல்லணும் நமக்கு லெஃப்ட் சைடில் போவோமா. அப்போ ஆட்டோமேட்டிக் நான் உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரும் இல்லையா. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து மைனஸ் 4 இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த ஆர் ஈக்குவல் இருக்கு இல்லையா. அப்போ ஸ்கொயர் பேக் போடுங்க. சார் ஸ்கொயர் பேக் போட்டுருங்க. அவ்வளோ. நெக்ஸ்ட் அதில் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா x is an integer. x is integer சொல்றாங்க. அப்போ இன்டிஜர் சொல்லும்போது நமக்கு இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னொன்று நல்லா பாருங்க, இப்போ நம்பர் லைன்ல பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டியா, இங்க மைனஸ் 4.5 சொல்லும்போது இதுனா நமக்கு இதோட நீங்க நமக்கு மைனஸ் 1 அப்படிதான் போகும் இல்லையா. அப்போ இந்த பக்கம் போனோம் மைனஸ் 5 இந்த பக்கம் வந்துடும். நம்ம இன்டிஜர் சொல்லும்போது இந்த பாயிண்ட் வேல்யூ வரது சான்ஸ் கிடையாது. அப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இப்போ மைனஸ் 5லேருந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். therefore x belongs to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 5 இன்க்ளூட் ஆகும். சரிங்களா. அடுத்த தேர்ட் சொல்றாங்க எக்ஸ் இஸ் என்னது நேச்சுரல் நம்பர் சொல்றாங்க. நேச்சுரல் நம்பர் சொல்லும் போது அப்போ நீங்க பாருங்க நெகட்டிவ் கீழே நாங்க நேச்சுரல் நம்பர் இருக்காது, நேச்சுரல் நம்பர் 1லாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அதான் நோ சொல்யூஷன். இப்போ செகண்ட் தேர்ட் நமக்கு முடிச்சாச்சு. ஓகேங்களா.